ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்ததும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்டேன் இந்த இடத்த பற்றி. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட். பஞ்சப்பூரில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் இது. இதை வந்து நாங்கள் லாஸ்ட்டு சண்டே வந்து சுற்றி பார்க்குறதுக்காகவே போயிருந்தோம். இது ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த பஸ் ஸ்டாண்ட் போகல, சுற்றி பார்க்குறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி நிறைய பேர் சுற்றி பார்க்குறதுக்காகவே வந்திருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தோம், நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின் போது, இல்லை நாங்கள் ட்ராவல் பண்ண வரல, நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நம்ம மட்டும் தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோன்னா, நம்மளை மாதிரி நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எப்படி இருக்கும். நம்ம போய் பார்க்காம இருந்தால் எப்படி. இதை பற்றின கான்ட்ரவர்சி நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பேருந்து நிலையம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம், இதுதான் இனிமேல் உங்களோட பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லும்போது கேட்குறதுக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. எப்படிடா இவ்வளோ நாள் நம்ம ஒன்று பழகிட்டு இருந்தோம், திடீர்னு அதை மாற்றுறாங்களே அப்படின்ற போது நமக்கு நிறைய தாட்ஸ் வரும். ஆனால் உலக நீதி என்னென்னா, உலகம் முன்னேறும் போது நம்ம அதை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும். அதை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அதை ஏற்றுக்கிட்டு நம்ம அது கூட பயணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதான். என்னடா ஃபிலாசபி பேசுகிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபிலாசபியாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு நிறைய மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்குது. அதில் என்னோடய ஃபீலிங்கை நான் சொல்கிறேன். நமக்கு நிறைய எண்ணங்கள் தோணும், எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது இல்லையா. அதனால் நிறைய விஷயங்கள் எனக்கும் இருக்குது. எனக்குள்ளேயும் உன்னோட ஃபிலாசபியை கேட்குறதுக்காக நாங்கள் வீடியோ கிளிக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீடியோ வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்ட் மட்டும் சுற்றி பாருங்கள். இல்லை என்ன தான் பேசுகிற பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாய்ஸோடு சேர்த்துக்கு பாருங்கள். என்னென்னா, நமக்குள்ளே நிறைய தாட்ஸ் இருக்கும், நிறைய மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்குது எனக்குள்ளேயும். இவ்வளோ நாள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு அது கன்வீனியண்ட்டாக வர டைமில் அது இல்லை இதுதான் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போது நான் ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னா, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு 200 ருபீஸ் கொடுத்தா எனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே வரும்போது ஒரு 50 இல்லை 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அது எனக்கு கஷ்டம்தான். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து நான் இங்கே வந்து நான் பஸ் ஏறணுமா, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலங்கள் மாற நமக்கு சில மாற்றங்களும் ஏற்பட தான் செய்யும். நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிறோம். அப்புறம் அது அப்படியே நமக்கு டே டு டே லைஃப்பில் அது பழகி போயிடும் அப்படின்ட்டே சொல்லலாம். பெருசாக கட்டியிருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதில் எந்த வித ஆச்சரியமும் இல்லை. எல்லா விதமான வசதிகளுமே இங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் உள்ளே ஃபுல்லாக, அதாவது பஸ் நிற்கிற இடம்லாம் இல்லை, உள்ள வெயிட்டிங் ஹால் அதெல்லாம் இருக்குது இல்லையா, நான் போக போக காட்டுறேன். அது ஃபுல்லாகவே ஏசி போட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி கிளாம்பாக்கம் போயிருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் வந்து கிளாம்பாக்கம் சென்னையில் கட்டியிருக்காங்க இல்லையா, அங்கே போயிருக்கேன். அதை விடவே இது பிரம்மாண்டமாக எனக்கு தெரியுது. அங்கே கூட ஏசி கிடையாது, இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் கட்டியிருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட். அப்போ எனக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு இதை பார்க்கணுன்னு தோணும் இல்லையா, அதனால தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம். நான் சொன்ன மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது. ஆம்னி பஸ்க்குன்னு இங்கே கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்னி பஸ் தான் இருக்கும். வெளியூருக்கு போகக்கூடிய பஸ்கள் எல்லாம் இங்கேருந்து நம்ம போய்க்கலாம். அப்புறம் டவுன் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம உள்ளூருக்குள்ளே லோக்கலுக்குள்ளே போகக்கூடிய டவுன் பஸ், அதெல்லாம் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா, தனியாக ஒரு ஃப்ளோரே ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு. அது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்குது. அங்கே போய் தான் நம்ம டவுன் பஸ் ஏறணும். அங்கங்கே படிக்கட்டுங்கள் இருந்தது. எதுக்காக இந்த படிக்கட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. என்னென்னு விசாரிக்கும் போது, மேலே போனீங்கன்னா டவுன் பஸ் ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய கடைகள் இருக்குது இங்கே. இங்கே ஆம்னி பஸ் இருக்குது இல்லையா, இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போனோன்னா அங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான், நல்லா சில்லுன்னு இருக்குது. சம்மருக்கு போனால் நல்லா கொஞ்சம் நேரம் நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க, உட்காந்து நல்லா சில்லுன்னு காற்று வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே தான் இந்த பஸ்ஸெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க சில கண்டக்டர்ஸ்லாம். இந்த பஸ் இங்கே இருக்குது, இந்த பஸ் இங்கே இருக்குன்னுலாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா பெருசாக இருக்கிறனால குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும், நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நான் சொல்லாதது கூட நிறைய இருக்கலாம்.
இந்த மாதிரி வெயிட்டிங் ஹால் நிறைய இடத்துல சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு பஸ்ஸுக்கு டிலே ஆகுது அப்படின்னா நம்ம இங்கே அழகாக வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே ஃபுல்லாக ஏசி தான். அந்த ஏசியில் சேர் போட்டு நம்ம அழகாக உட்காந்துக்கலாம். இந்த ஒரு இடம் இல்லை, நிறைய இடத்துல இது மாதிரி நிறைய சேர்ஸ் போட்டு வெயிட்டிங் ஹால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ கூட ஒரு ஸ்டெப்ஸ் காட்டினேன் பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸ் இருக்குது, ஏசி, அப்புறம் லிஃப்ட் இருக்குது, எஸ்கலேட்டர் இருக்குது. அந்த டவுன் பஸ் போகிறதுக்காக இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகள் இருக்குது உள்ளேயும். நமக்கு சாப்பிடாமல் வந்துட்டோம் அப்படின்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டீ, காஃபி இந்த மாதிரி நிறைய நமக்கு குடிக்கிறதுக்கும் நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து சமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு சமைச்சிக்கலாம் போல், கேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அடுப்பு யூஸ் பண்ணக்கூடாது, ரீஹீட் பண்ணிக்கலாம் போல். அது இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய கடைகள் காலியாக இருக்குது. நான் போய் இந்த கடை வைக்கணுன்னா யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு மாநகராட்சி ஆஃபீஸில் கேட்கணும் அப்படின்னாங்க. அட்வான்ஸ் அப்புறம் வாடகை பற்றி கேட்டதுக்கு யாருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு தெரியலை. ஏன்னா அக்கா நான் இங்கே வேலை தான்க்கா பார்த்துட்ருக்கேன், ஓனருக்கு தான்க்கா தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பசங்கள்லாம் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு நம்ம மாநகராட்சி ஆஃபீஸ்லேயே கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். இது எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காவது இங்கே கடை வைக்கணும்னு தோணும் இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு கடை வைக்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா மாநகராட்சி ஆஃபீஸில் போய் கேட்டு நீங்கள் கடை வச்சுக்கலாம். சீக்கிரமாக மூவ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கடையும் அப்புறம் விட்டுட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டே டியூன்.